டாடா ஸ்பீக். இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா, லக்கி பாஸ்கரனுடைய மூவினுடைய ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த காணொலியானது உங்களுக்கு எந்த வகையிலும் இந்த படம் பார்க்கும் ஆர்வத்தை குறைக்காது. அந்த வகையில் ரிவ்யூ பண்ண போகிறோம். சரி, வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். இந்த மூவியை பார்த்தீங்கன்னா வெங்கி அட்லூரி அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. கதையும் அவர் தான் எழுதியிருக்காரு. இசையமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் அவர்கள் இசையமைச்சிருக்காரு. இந்த மூவியில் துல்கர் சல்மான், மீனாட்சி சௌத்ரி, ராம்கி, மேலும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த மூவி ஒரு பீரியாடிக் படம். அதாவது 1989 1992 உட்பட்ட காலத்தில் எப்படி ஃபினான்ஷியல் கிரைம் நடக்குதுன்ற மாதிரி இந்த படத்தை நகர்த்தி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா ஹர்ஷத் மேத்தா காலத்தில் ஃபினான்ஷியல் கிரைம் நடந்தது. அதை மையமாக வச்சு பேங்க்கில் எப்படி அந்த கிரைமுக்கு சாதகமான நிகழ்வுகள்லாம் நடந்துச்சுன்றத ஒரு டீட்டெயிலாக இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த படம் 30 கோடி பட்ஜெட்டில் எடுத்திருந்தாலும் இது 100 கோடியை கிராஸ் பண்ணி மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கு. அதுக்கு காரணமே இந்த படத்தினுடைய டைரக்ஷன், நடிப்பு, இசை, இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது. அதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல இந்த படத்தினுடைய கதையை ஷார்ட்டாக பார்க்கலாம். துல்கர் சல்மான் அவர்கள் ஒரு வங்கியில் பணிபுரிஞ்சிட்டு வராரு. ஒரு நேர்மையான ஊழியராக இருக்கார். அவருக்கு வாழ்க்கையில் ஏற்படுற சம்பவங்கள், அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாருன்றத மையமாக வச்சு அவர் அதன் சூழ்நிலை காரணமாக எப்படி ஃபினான்ஷியல் கிரைம் பண்ணுறாருன்ற மாதிரியான நிகழ்வுகளோட இந்த படம் மெல்ல நகருது. நேர்மையான அதிகாரியாக பணிபுரிகிற அவருக்கு அவர் குடும்ப சூழ்நிலை அல்லது வறுமையை சமாளிக்க முடியல. அதற்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா, வங்கியில் சில ஊழலில் அதாவது தவறான செயல்பாடுகளில் ஈடுபடுறார். உதாரணத்துக்கு வங்கியினுடைய பணத்தை எடுத்து அதை மூலயமா சில பிஸ்னஸ் பண்ணி மறுபடியும் உள்ளே எடுத்துன்னு வைக்கிறாரு. இது முறையான செயலல்ல, முறையற்ற முறையில் இது நிகழுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராம்கி ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக நடிச்சிருக்காரு. அவரும் துல்கர் சல்மான் அவர்களும் எப்படி சந்திக்கிறாங்க, அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்றத விறுவிறுப்பாக இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஹர்ஷத் மேத்தா காலத்து படம்ன்றதுனால அவர் முழுமையாக இந்த படத்தில் காட்டலனாலும் அவர் பீரியடில் பேங்க்கில் நடந்த ஊழலை தெளிவாக மக்களுக்கு புரிகிற வகையில் எடுத்து சொல்லியிருக்கிற ஸ்க்ரீன் பிளே சிறப்பாக இருக்குது. இது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா இந்த துல்கர் சல்மான் அவர்கள் மாதிரி பணத்தை அந்த பேங்க்லேருந்து எடுத்து மறுபடியும் அந்த பிஸ்னஸ் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுருவார். ஸோ இந்த மாதிரி நடக்க சொல்ல அவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். அந்த ப்ரொமோஷனும் கிடைக்காத போயிடும். அதனால தான் இந்த மாதிரி க்ரைம்ஸில் அவர் ஈடுபடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து அவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். அவர் ப்ரொமோஷன் கிடைச்சதுக்கப்புறம் அந்த ஊழல் 1992 ஸ்கேம் வருது. அதாவது ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம். அந்த ஸ்கேமில் இவர் எப்படி இன்வால்வ் ஆகுறாரு, நுணுக்கமாக இவர் அது மூலயமா எப்படி பயனடைகிறாரு, அதிலிருந்து அந்த ஸ்கேமில் இருந்து செய்கிற தவறை எப்படி உணர்ந்து அதுக்கப்புறம் அதிலிருந்து வெளியே வராரு, வெளியே நாட்டை விட்டே தப்பிச்சு போகிறாருன்ற மாதிரியான சுவாரஸ்யமான கதையை அமைச்சிருக்காங்க. இதில் இந்த கதை படம் மேக்கிங் எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் படம் எத்திக்கலான முடிவை தரன்றது ஒரு வருத்தமாக இருக்குது. எப்படி வாழ்ந்தாலும், அதாவது எப்படி திருடினாலும் இல்லை ஃப்ராடு பண்ணாலும் வாழ்க்கையில் தப்பிச்சிடலான்ற மாதிரி இந்த கதையை முடிச்சிருக்கிற விதம் சரியான முடிவாக இல்லாத மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, இந்த பீரியாடிக் படம்ன்றதுனால அந்த காலத்துக்கே நம்மளை அழைச்சிட்டு போய் அதை
அந்த கால அமைப்பிலேயே வந்து படத்தை நகர்த்தி கொண்டு போன விதம் நேர்த்தியாக இருக்குது. இந்த படத்திற்காக செலவு பண்ண அந்த பட்ஜெட் வந்து ஒர்த்ஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலாக வந்து பார்க்க போனீங்கன்னா. ஓகே, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த துல்கர் சல்மான் அவர்களுக்கு வந்து ஃபேமிலி எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்றது, அவர் வறுமையில் இருக்க சொல்லியும் அல்லது மிகப்பெரிய பணக்காரராக க்ரைம் பண்ணி, அதாவது ஃபினான்ஷியல் க்ரைம் பண்ணி மாறுறாரு, அப்பயும் வந்து எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. இல்லை அது ஒவ்வொரு கட்டத்தில் வந்து அவர் தவறாக நடந்துக்கிறாரு. ஸோ அந்த நேரத்தில் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் எப்படி வந்து அவர் கண்டிக்கிறாங்கன்றத சிறப்பாக சொல்லியிருக்காங்க இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதிலேருந்து அவர் எப்படி மீண்டு வராரு, தப்பு செய்யறது தப்பு இல்லை, ஆனால் அந்த தப்பை எப்போ நிறுத்திடணும் அப்படின்ற மாதிரியான காட்சி அமைப்புகள்லாம் இந்த படத்தில் இருக்கிறது வந்து கூடுதல் சிறப்பாக இருக்குது. இது மட்டும் இல்லாத வந்து பார்த்திங்கன்னா, இந்த துல்கர் சல்மான் ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணு நம்ம ஏற்கனவே தெரியும். அவருடைய தந்தை வந்து ஒரு ஆடிட்டராக இருக்கார். அவர் வந்து பிஸ்னஸில் லாஸ் ஆகி வந்து வீட்டிலே இருக்கார். ஸோ அவர் வந்து தன் மகன் செய்கிற தப்பை வந்து எப்படி கண்டிக்கிறாரு, அந்த தப்புலேருந்து அவர் எப்படி வெளியே வராருன்றதுக்கு சப்போர்ட்டிவாக அவங்க நடந்துக்கிற விதம்லாம் வந்து சிறப்பாக இருக்குது. சரிங்க, இந்த படத்தில் வந்து ராம்கி அவர்கள் நடிச்சிருக்காருன்னு நம்ம பார்த்தோம். அவருடைய கதாபாத்திரம் என்னன்னா, வெளிநாட்டிலேருந்து எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை குறைந்த விலைக்கு வாங்கி இந்தியாவில் விற்கிறது தான். இதில் எப்படி லாபம் வருதுன்னு தானே கேட்குறீங்க. அவர் வந்து எந்த ஒரு ப்ராடக்டையும் அந்த ப்ராடக்ட் பேரில் வாங்காத, அதை வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸாக அதாவது வாங்குவார், ஸ்க்ராப்ஸ் மாதிரி. ஸோ அதை வாங்கி அதை சேல் பண்ணுறது தான். இது மூலயமா வந்து அவருக்கு வந்து ஒரு லாபம் வருது. இவர் வந்து பேங்க்கில் லோன் கேட்டு போவார். அப்போ தான் துல்கர் சல்மானை வந்து சந்திக்கிறாரு. அப்படி சந்திக்க சொல்ல இவங்க 2 பேர் பழக்கமாகி அவங்க எப்படி மறுபடியும் ஜாயின் பண்ணி வந்து இந்த கடத்தலில் வந்து, அதாவது இந்த மாதிரி வரி இழப்பு தாண்டி வந்து எப்படி செயல்படுறாங்கன்ற மாதிரி ஒரு குறிப்பை வந்து வச்சுருக்காங்க, அதாவது இது நிகழ்த்தியிருக்காங்க. ஃபைனலாக அவங்க வந்து ஒரு கார் ஸ்மகிள் பண்ணுவாங்க. அந்த ஸ்மகிள் வந்து புரோக்கர் வந்து யார் வாங்குவாங்களோ அவங்க இருக்க மாட்டாங்க. அதனால வந்து இவங்க அந்த காரை வேற ஒரு வேற ஒருத்தருக்கு விற்க போவாங்க. அப்போ வந்து சொல்ல வந்து போலீஸ் கையில் மாட்டிக்குவாங்க. அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறாங்கன்ற மாதிரியான ஸ்க்ரீன் பிளேலாம் வந்து வேறு லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, வறுமையில் இருக்கிற ஒருத்தரை வந்து அவருடைய உறவினர்கள் எப்படி வந்து அவமானப்படுத்துகிறாங்கன்றத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவரே அந்த வறுமையில் இருக்கிற நபரே வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேறினா அவங்க எப்படி உறவினர்கள் வந்து அவங்கள வந்து அணுகுறாங்க அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அப்படின்ற மாதிரி காட்சி அமைப்புகள்லாம் வந்து யதார்த்தமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தினுடைய டைலாக்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா, துல்கர் சல்மான் அவர்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும். ஆனால் அந்த ப்ரொமோஷன் கிடைக்காதனால இவர் போய் மேனேஜர்களை சண்டை போடுவார். சண்டை போட சொல்ல வந்து பார்த்திங்கன்னா சண்டை போட்டு வெளியே வந்துடுவார். அப்போ எல்லாரும் பேங்க்கில் இருக்கலாம் பார்ப்பாங்க. அப்போ வந்து அவர் ஒரு நிமிடத்தில் அவர் தன்னை வந்து நார்மலைஸ் பண்ணிக்குவார். அப்போ வந்து ஒரு டைலாக் சொல்லுவார், ஒரு நிமிஷம் நம்ம நினச்ச மாதிரி நடக்கலைன்னா நம்ம வாழ்க்கையே வந்து வெறுத்தெடுத்தா அப்படின்னு மாதிரி ஒரு டைலாக் வரும். அதுக்கப்புறம் கடத்தல் பண்ண சொல்ல காரை ஸ்மகிள் பண்ணி அதை விற்று மறுபடியும் காசு எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ வந்து ராம்கி அவர்கள் சொல்லுவார், என்னை நம்பினதுக்கு நன்றின்னு சொல்லுவார். அதே மாதிரி வந்து துல்கர் சல்மான் வந்து என் நம்பிக்கையை காப்பாற்றினதுக்கு நீங்கள் சரியாக நடந்துக்கிட்டீங்கன்ற சொல்கிற டைலாக்களும் வேறு லெவலில் இருக்குது. படத்தின் முடிவில் வந்து பார்த்திங்கன்னா, நான் தப்பை வந்து, அதாவது நான் வந்து யாருக்கையும் பொய் சொல்ல, ஆனால் வந்து பொய்யை திருத்தி சொல்லியிருக்கேன்னு துல்கர் சல்மான் அவர்கள் வந்து சொல்லுவார். அந்த டைலாக் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான டைலாக் வந்து வேறு லெவலில் இருக்குது. இந்த படத்தில் வர மியூசிக்கு ஜிவி பிரகாஷ் அவர்கள் வந்து பண்ணியிருக்காரு. படத்தினுடைய பேக்ரவுண்ட் மியூசிக்கு அந்த மாதிரியான அந்த பாடல்களுக்கு இடையே வர அந்த இசை வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. உண்மையிலேயே இவருடைய மியூசிக் வந்து மிகச்சிறந்த சப்போர்ட்டை இந்த படத்துக்கு வழங்கியிருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாது. அந்த மாதிரி வந்து டைரக்ஷனில் வந்து
வென்கி அவர்கள் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காரு, மிரட்டி எடுத்திருக்காரு. இந்த இந்த துல்கர் சல்மான் வந்து பேங்க் எம்ப்ளாயாக இருக்கிறதுனால அவர் ஒய்ஃப் இருக்காங்களே, அவங்க எப்படி அவருக்கும் அவங்க பசங்க குடும்ப சூழ்நிலையை எப்படிலாம் சமாளிக்கிறாங்கன்றதையும் வேறு லெவலில் பண்ணி கதையாக வந்து தத்ரூபமாக சொல்லியிருக்காங்க. மீனாட்சி அவர்கள் வந்து சுமதின்ற கேரக்டரில் நடிச்சிருக்காங்க, அதுவும் வேறு லெவலில் இருக்குது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயம் நீங்கள் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா இந்த படத்தை வந்து போயிட்டு பாருங்கள். ஆனால் இந்த படத்தினுடைய ஒரு ட்ராபேக்குன்னு சொல்ல முடியாது, இது அன்எத்திக்கலாக எப்படி இருக்குன்னா, தவறு எவ்வளோ தான் செஞ்சாலும் வந்து தப்பிச்சிடலான்ற சொல்கிற விதம் வந்து ஏற்புடையதாக இல்லை. ஹர்ஷத் மேத்தா வந்து ஹர்ஷத் மெஹரா அப்படின்ற பேரில் வந்து இந்த படத்து முழுக்கும் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த பர்சனை வந்து ஃபேஸையே காமிக்காத இவங்க வந்து இந்த கதாபாத்திரத்தெலாம் நகர்த்தி எடுத்து போன விதம் வந்து அருமை. அந்த மாதிரி ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குள்ளே எப்படி டிரான்சாக்ஷன் நடக்குது, அது வந்து ஷேர் மார்க்கெட்டில் என்ன ரோலை ப்ளே பண்ணுது, ஹர்ஷத் மேத்தானுடைய ரோல் என்ன, அவர் என்ன தவறு செஞ்சார், பேங்க் கரப்ட் எப்படி ஈடுபட்டார், அந்த மாதிரியான விஷயங்களை அதாவது ஃபினான்ஷியலான கோரான ஃபினான்ஷியல் சம்மந்தமான டேர்ம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறது சாமானிய மக்களுக்கு புரியறது கஷ்டமாக இருந்தாலும் ஓரளவுக்கு அல்லது அவங்களால் முடிஞ்ச வரைக்கும் புரிய வைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஹர்ஷத் மேத்தானுடைய வெப் சீரிஸ் வந்து முன்னாடி வந்துருக்கு. ஸோ நீங்கள் அதை 1992 இந்த ஸ்கேம் அப்படின்ற பேரில் நீங்கள் அதை பார்க்காத வாய்ப்பு கிடைச்சா பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக புரியும். பேங்க் ரிசிப்ட்னா என்ன, ஸோ இது வந்து எப்படி பயன்படுத்தி ஊழல் நடக்குது, இது எல்லா டீட்டெயிலையும் கிளியராக சொல்லியிருக்காங்க இந்த படத்தில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லெட்ஸ் டேக் கேர்.